சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாலு மணி அந்த அளவுக்கு நான் என்ன கல்லு மனசுக்காரி ஏட்டி எல்லாத்துக்கும் டீ போடும்போது உனக்கு போட மாட்டேன்னா சாத்து. அதனா புஷ்பகாக்கு மனசு இழகுன்னு மனசுல யார் வந்து கேட்டாலும் இல்லன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே மாட்டாள. எனக்கு தராம இருப்பாளா? சரிக்கா, நல்ல அளவோல போட்டுக்கொண்டானா, நல்ல இஞ்சி தூக்கல போட்டுக்கொண்டா. 4 மணிக்கு டீ கொண்டாரன்னு சொன்னோன்னு என்ன சிரிப்பு. சின்ன பொண்ணு பாலுக்கு புஷ்பகா என்ன துட்டு கொடுத்தா வாங்க போறா? நம்மள மாதிரி பால் ஃப்ரீயா கிடைக்குது அவ மாட்டுல இருந்து. கொஞ்சோண்டு சீனி, கொஞ்சோண்டு தூள், இவ்வளவுக்கு தானே துட்டு கொடுக்கணும். ஏவா ரூம்ல ஆளை காணல, அவன் கொண்டது பெரிய பேக்கையும் காணல. ஏடி புஷ்பா, என்னக்கா ஏன் அப்படி பதறிட்டு வரிய? புஷ்பவேங்க உங்க முன்னால தானே டீ போட போறேன்னு போறாவ கவனிக்கலையாக்கும். கையை ஓட மாட்டேன், காலம் ஓட மாட்டேங்க கடவுளே. ஏடி புஷ்பா, இக்க பிள்ளை தூங்குதாம்னா தூங்கிட்டுக்க, அவனை போய் தொந்தரப்படுத்திட்டு கிடக்காத. அவன் எப்ப எந்திரிக்கானா அதுக்கப்புறம் பொறவு டீ தனியா போட்டு கொடுத்துட்டேனா. அது இல்ல டீ ஏக்கா, அவன் லீவு போட்டிருக்கனால தானக்கா தூங்குதான். அவன் போட்டு தூங்கிட்டு போட்டு தொந்தரவு கொடுக்காத. ஏடி நீ ஒண்ணு சொல்லுத நான் ஒண்ணு சொல்லுதேன், புரியாம பேசாத டீ. புஷ்பகா உங்க அக்கா என்னவோ பியாஸ்தாவோ பாருங்க, சொல்ல விடுங்களாம். சரிக்கா சொல்லுக்கா, என்ன விஷயம் சொல்லு. டீ புஷ்பா தேவாவை காணல டீ. ஆட போக்கா, நீ வேற பாத்ரூம் பேர்பானா இருக்க எந்திரிச்சு. மக மேல அவ்வளவு பாசம், கொஞ்ச நேரம் காணலனாலும் புஷ்பகா கக்கா எப்படி பதறுதாவோ. ஏடி அவன் கொண்டு வந்தவள பெரிய பேக்கு துணிமணி எல்லாம் அந்த பேக்கோட காணல டீ. அவனை வெள்ளையம கிளவி இருக்க, சண்டை எழுத்துடாம போவாது. என்ன சொல்ல தாயி யோசிச்சுட்டு இருக்க? நான் சொன்னது நெசமா பொய்யன்னா? அப்படி இல்லக்கா, பொண்ணு பக்கங்கிறது ஒரு சின்ன விஷயமா, அது எவ்வளவு பெரிய விஷயம். அது எப்படி யாருக்கு தெரியாம போவா? அவ மூத்த மவன் மரமோள கூப்பிடாம போவாளா? அப்படி நான் சொன்னதை சந்தேகப்பட்டியே? அங்க பாரு யாரு வரன்னு பாத்தியா? கையில கட்ட வச்ச பையோட கிளம்பிட்டா. வேண போல 2 பேரும் உட்கார்ந்துருக்காள்வல. இப்ப என்ன யாது எவ்வளன்னு இருக்க கதையெல்லாம் தோண்டி துருவாம விட மாட்டாள்வல. சரி போவோம், எப்படியே சமாளிக்க வேண்டியதான். என்ன பஞ்சவர்ணக்கா எங்கி கிளம்பிட்ட போல இருக்கு கட்ட வச்ச பையோட? எங்கி கடைக்கு போறியா? கடைக்கெல்லாம் போல செல்ல தாயி, இந்த என் மருமகனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பாத்துக்கா, அதான் லேசா ஒரு 8 பாத்துட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன். ஏங்கா என்னக்கா செய்து? 1 கிலோ மாம்பழத்தை வாங்கி 1 மண்ணை தின்னு இருக்காரு. ஒரே வாந்தி வைத்தால ஆஸ்பத்திரியில கிடக்காரான். அதான் ஒரு 8 பாத்துட்டு வரலன்னா நல்லவா இருக்கு. அதனாலதான் போய் பாத்துட்டு நாளைக்கு காலையில வரணும். சரிக்கா, பாத்து எடுத்து போயிட்டு வா. ஏ பஞ்சவர்ணக்கா, பையில என்னத்தை போட்டு கொண்டுட்டு போற? தங்கமும் வைரமும் வைடூரியமா கூட்டிட்டு போறேன். யார் இவ கேட்க கேள்விய வரைக்கும் கேன மாதிரி என்னத்தை கொண்டுட்டு போவேன்? உடம்பு சரியில்லாத மனுஷனுக்கு ஒரு குப்பி ஆர்லிஸ் வாங்கி வச்சிருக்கேன், ஒரு குப்பி பூஸ்ட் வாங்கி வச்சிருக்கேன், போட்டு ஆத்தி குடிக்கிறதுக்கு. நீ போக்கா, பஸ் வேற வந்துடும், பஸ் விட்டுறாத. பரவாயில்ல, மருமனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆர்லிஸ் பூஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு ஓடுதே. பாத்தியக்கா கிளவியன பொண்ணு பார்க்க போற மாதிரியே போறா. அவன் மருமனுக்கு வாந்தி வைத்தாலன்னு பார்க்க போறாளாம். பூஸ்ட் ஆர்லிஸ்லாம் வாங்கி போட்டிருக்கலாம். செல்ல தாயி, நான் சொன்ன நீ என்ன நம்பவா போற? கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்தா ஆகணும், பாத்துக்கலாம். அப்போ சாரி மேடம், தெரியாம வந்துட்டேன். இந்த பசங்க தான் யாழினி முத்துப்பாண்டிங்கிறது இந்த வீடு தான் சொல்லி உங்களை கூப்பிட்டுட்டாங்க. சாரி. என்ன இந்த பொண்ணு யாழினி இல்ல அப்படின்னு போய் சொல்லுது. ஆனா போட்டோல இவங்க முகம் தான் இருக்கு, யாழினி முத்துப்பாண்டின்னு தான் இருக்கு. இல்லவே இல்லைங்க, இந்த பசங்க வர இவங்க தான் சொல்றாங்க. ஏன் இப்படி போய் சொல்லுது? இப்ப என்ன பண்ண? சரி கிளம்ப வேண்டியதான். இது யாங்குல பேக் தானே? இப்பவே எப்படி கேக்குறது? நான் தான் யாழினின்னு சொல்லி. இப்ப கூட டைம் இருக்கு. நான் தான் யாழினின்னு சொன்னா உடனே இந்த பேக்கத்துக்கு கொடுத்துடலாமே. இந்த பொண்ணு வேற சொல்ல மாட்டேக்கு. ஏன் இப்படி போய் சொல்லுது? ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு. ஐயோ, வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறாரே, எப்படி கேக்குறது? என்னடா இது, வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க. மாமா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆமாடா சுபினு, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கு. மாமா நானும் தினேஷும் சேர்ந்து வண்டி தள்ளுவோம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தள்ளுங்க. மக்களே சுபினு, வண்டியில யாரு? நான் கொண்டு வீட்டுல விட்டுருதேன். ஐயோ, வண்டி கிளம்பியாச்சு. இனியும் சொல்லலைன்னா அவ்வளவுதான். நம்ம பேக்கை கொண்டு போயிருவாங்க. அப்புறம் அதுல தான் ஆதார் கார்டு எல்லாமே இருக்குது. இப்ப அப்பா வந்து கேட்டா கூட நான் என்ன பதில் சொல்ல முடியும்? கண்டிப்பா வண்டியை நிறுத்தி தான் ஆகணும். ப்ளீஸ் வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க. ப்ளீஸ் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீங்க தான் யாழினி இல்லன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன? நீங்க பின்னால வச்சிருக்க பேக் யாருக்குள்ளது? அது யாருக்குள்ளதான் இருந்துட்டு போட்டு உங்களுக்கு என்ன? அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? அது என்னோட பேக். நான் தான் யாழினி முத்துப்பாண்டி. என்னக்கோ தாயும் அவள தெருவுக்கு திண்ணைக்கு வந்துட்டே போல இருக்கு. என்ன செய்ய? அண்ணனுக்கு கெட்டினவா ஒழுங்கா இருந்தா நான் இப்படி திண்ணையில தெருவுல வந்து உட்கார போறேன். அம்மா இம்மவளுக்கு வேற வேலை சொல்லி இல்லையில, அதான் தென்னையில உட்கார்ந்துட்டு வார ஆளு போற ஆளும் புடிச்சு வச்சு கதை விட்டுட்டு இருக்காள்வா. இதுல இந்த மஞ்ச மண்டை வேற நின்னு கதை கேட்க. ஆளு சைஸ் தான் கொல்லாம். இப்ப போன கதையை நிறுத்திடுவாள்வா. இங்க ஒரு 5 நிமிஷம் நிப்போம். யாக்கோ நாத்து நல்ல பிள்ளை தானே, உங்களுக்கு நல்ல தானே பாப்பா? நீ பாத்தியா அவன் நல்ல பாப்பான்னு? உனக்கு எல்லாம் தெரியுமாக்கோ? என்கிட்ட சண்டைக்கு வர மாதிரி பேசுதியா? நான் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன், அவ்வளவுதான். உங்க வீட்டுல நடக்க கதை எனக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மிட்ட வேணா கேட்டு பாரு, அவ எப்படி பாக்கான்னு. ஒண்ணும் பார்க்க மாட்டேக்கா, சோறும் பொங்க மாட்டேக்கா, கறியும் வைக்க மாட்டேக்கா. அப்படியே வச்சாலும் வாயில வைக்க முடியல. ஆமா, நான் ஒழுங்கா வைக்க மாட்டேன். இவ பெரிய செஃப்னு இவளுக்கு மனசுல நினைப்பு. இவ வச்சது நாய் கூட திங்காது. நாய் கூட தின்னுபிடி செத்து போயிரும். சரி, நாய் திங்குன்னு சொல்லக்கூடாது. நாய் மாந்து பார்த்தாலே அங்கனே கீழே விழுந்து சுருண்டு படங்கி செத்து போயிரும். எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து பச்சை தண்ணி பல்லுல படாம கிடக்கா. நான் தான் அப்பப்ப எழுந்திரிமா எதையாவது ஒன்று தின்னு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். வந்ததுல இருந்து உடம்பு சரியில்லை. அந்த அளவு கொஞ்சம் பழங்களும்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீனு பாத்திருப்பியா? யாரா சொல்லியிருப்பாள?
நான் அத பாக்கல பத்துக்கோங்க. நம்ம தெருல எல்லாரும் சொன்னவோ மொவ நல்ல பாக்கால பழங்களாம் வாங்கி கொடுக்கா, கோழிகளெல்லாம் அடிச்சு குழம்பு வச்சு கொடுக்கா அப்படின்னு. மஞ்ச மண்ட கூட கொஞ்சம்ல ஏத்தி விட்டுட்டு கிடக்கா. இன்னும் இங்க நின்னா சரிப்படாது, போனாதான் சரி வரும். அடியே உனக்கு வந்துகிட்டும் பா. எங்க அம்மைக்கு உடம்பு வேற சரியில்லையாமா, அதான் மீன் வாங்கி கொடுக்கலான்னு அங்க உட்கார்ந்திருக்கேன். மீன்காரன் இப்ப வாரேன்னா. உங்களுக்கு மீன் வேணா மீன் கடைக்கு தான் நான் போறேன். வேணா என் கூட பைக்ல வாங்கல, நல்ல மீனா பார்த்து எடுத்து வாங்கிட்டு வரலாம். அப்படியா? எனக்கு தெரியாதே. அப்ப நாளைக்கு வரேன்னு. இன்னைக்கு நான் அவனை மீன் கொண்டு வர சொல்லி போன் வேற பண்ணிட்டேன். ஐயோ ராதிகா, நம்ம எஸ்கேப் ஆயிரோம். இக்க போயிட்டு வரேன், நிறைய வேலை சொல்லி கிடக்கு, இன்னொரு நாள் பாப்போம். ஏடி யார டவுசர், உனக்குலாம் வேலை சொல்லி கிடையாது வீட்ல. ராதிகா எனக்கு மீன் கடைக்கு போணும், போயிட்டு வரேன், பாய். அடியே வாடவா செய்த, குத்த உள்ள நெஞ்சு தான் குறு குறுக்கும். நிக்க வேண்டியதுனே, நின்னு நான் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போடி. திமிர் பிடிச்சவா, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் என் கையில அம்படாமல போவே. அன்னைக்கு இருக்கு உனக்கு பாரு, அன்னைக்கு இருக்கு உனக்கு தீபாவளியும் பொங்கலும் சேர்த்து கழிச்சு போடுவேன். கேட்டி என்ன பேச்சு பேசுத பத்திட்டி, அவகிட்ட எல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசி. ஆமா உன்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் அடக்கி வாசிச்சு தான் இப்ப அவ தலை தெரிச்சு நிக்கா. அவள அன்னைக்கு நீ அடக்கி வச்சிருந்தா இவ்வளவு கெடி உண்டுமா? மாமியாருங்கிற பியாரு தான் மிச்சம். சை, மாமியார் மாதிரியே நீ எல்லாம் நடக்க மறுமொழுக்கு பம்மிட்டிரி. அவ இதான் சமையன்னு 1 கிலோ பச்சை மிளகா வாங்கி உன் மண்டையில நல்ல நங்கு நங்குன்னு அரைச்சிருவா. நீ நல்லா வாயை பிளந்துட்டு ஒன்றரைக்கெல்லாம் ஊறிட்டு போவா. சும்மா ஏறி பக்கத்துல நிக்க விட்டு இப்படி பேச அவ எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நிக்கா. சண்டைக்கு வரட்டும், அதுக்கு தானே நான் பேசுறேன். சண்டைக்கு வரட்டும் சுண்டைக்கமாவா. பாவி மக்கா, நீ அடங்க மாட்டாட்டி, அவளும் அடங்க மாட்டா, நீனும் அடங்க மாட்டா. பேசாம இரி. உனக்கு மீன் வேணுமா வேண்டாமா? தாயே நீ மீன் வாங்கி தரண்டா, ஒண்ணு வாங்கி தரண்டா. என்ன சும்மா விட்டா போதும், ஆளை விட்டா நான் ஊரை பார்த்து ஓடிடுவேன். ஆகுன்னா ஊரை பார்த்து ஓடுறேங்க. உன் முறை எங்க இருக்கானோ அங்கதான் நீ இருக்கணும். முறை வீட்டுல இருக்கிறதுதான் முறை. முறைய பத்தி இவ பேசுதா, இவ புருஷ வீட்டுல இருக்கிறதுக்கு இல்லாம இவ இங்க வந்து கிடந்துட்டு முறைய பத்தி பேசுதா. அடியே காது கேட்டுச்சிட்டி, கேட்கல நினைச்சியோ? புருஷ வீட்டுல இல்ல, சரி அவரங்க கூட்டிட்டு வந்து இங்க வந்து இருக்கேன். எங்க அம்மா வீட்டுக்கு தானே வந்திருக்கேன். நீ மட்டும் எங்க இருக்க? நீ புருஷ வீட்டுல இருக்க. உங்க அம்மா ஊருக்கு தானே இழுத்துட்டு வந்திருக்க எங்க அண்ணனை. என்னடி புருஷனை கூட்டிட்டு வந்தேங்க, கூட்டிட்டு வந்து எங்க அம்மா வீட்டுல கொண்டு வச்சு வீட்டோட மாப்பிளையாவ வச்சிருக்கேன் உங்க நொண்ணக்காரனை. ஏடி நீலாம்பரி, சும்மா இரி. எடி பதில சொல்லு, வாயில என்ன கொழுக்கட்டையை வச்சிருக்கியா இல்ல கொல்லாம்பழத்தை வச்சிருக்கியா? எங்க ஊருக்கு வந்தாலும் நானும் என் மாப்பிளையும் தனியா வீட்டுல தான் இருக்கோம். எங்க அம்மா வீட்டுல ஒண்ணும் போய் இருக்கல, அத முதல்ல நினைச்சுக்கோ. நான் போவேன் வருவனே தவிர நான் இங்க தான் இருக்கேன். பாத்துட்டு தானே இருக்க, கண்ணாமிச்சா போச்சு உனக்கு. இப்ப பாக்கையில நீ தான் உன் புருஷனுங்க கூட்டிட்டு வந்து வீட்டோட மாப்பிளைய வச்சிருக்க. உன் மேல ஒரு கோட்டை அழுக்கு வச்சுக்கிட்டு அடுத்த ஆள் மேல தூசி இருக்கு துரும்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கெல்லாம் இதுல தேவையடி? ஊர்ல வாராளு போராளு எல்லாத்தையும் புடிச்சு வச்சு எங்க அம்மா காரிய மருமகாரி பார்க்க மாட்டேக்கா. நான் தான் அதை வாங்கி கொடுக்கேன் இதை வாங்கி கொடுக்கேன்னு பொய்யா புளிவிட்டாலிடா புளிவிட்டு. என்ன ஒரு நாள் எல்லாரும் பார்க்க முடியுமா? வாங்கிட்டு வந்து ஒரு வேளை சோறு கொடுத்தா மட்டும் போதுமா? மத்த நாள்ல யாரு கொடுத்தா? நான் தானே கொடுத்தேன். ஆமா கொடுத்தாலும் கொடுத்தா புளி இல்லாத ரசம், உப்பு இல்லாத சாம்பார். சை, என்னடி கொடுத்த? அத மனசு திங்க முடியுமா? ஏன் நீனு 2-3 நாள் தின்னுட்டு தானே கிடந்த, அப்ப நீ மனசு இல்லையாக்கா? உன்ட்டெல்லாம் மனசன் பேசுவானா? எங்க பேசணுமோ அங்க நான் பேசிக்கிட்டேன். நேருக்கு நேரம் நின்னு பேச முடியல, ஓடுகாலி. இந்த பாரு, தேவையில்லாம எனக்கு பேசணும்னு வச்சுக்கோ. ஏன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணே, அதுக்காண்டி இப்பெல்லாம் பேசுவியா? அம்மா தாயே, நானும் உன்கிட்ட பேச விரும்பலம்மா. போதும் போந்தல சரியா இருக்கு. அதனால தான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு எப்ப பார்த்தாலும் ஓடி போறேன். இந்த மனுஷன் வரட்டும், இன்னைக்கு 2ல 1 பாத்துருவோம். என்ன பாடா படுத்தாமா? நீலுக்குட்டி, நான் தான் உன்ட்ட அன்னைக்கே சொன்னோம்ல, அவகிட்ட வாய் கொடுக்காதேன்னு. என்னன்னா அடிபடி போடுங்க, எனக்கு என்ன வந்துச்சு, நான் போறேன். என்ன வசந்தி, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையோ? சும்மா நம்ம தேவா இருக்காம்ல, இங்க தான் தூங்கிட்டு இருந்தான். திடுதுப்புன்னு காணாம போயிட்டான். அதுவும் அவன் மட்டும் இல்ல, அவன் கொண்டு வந்து பொட்டியோட காணாம போயிட்டான். ஐயா கடவுளே, இப்படியும் நடக்குதே நமக்கு மட்டும். ஏன்டா இப்படி நடக்குது தெரியல. எங்க அக்கா மாமன் பாவம் தங்கமான பையன், அவனை யாரு கடத்திட்டு போனா? அதுவும் இவ்வளவு வேற நடு வீட்டுல உட்கார்ந்துருக்கோம். இதையும் தாண்டி யார் அவனை கடத்திட்டு போனா? என்னக்கு சொல்லுத கடத்திட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அது எப்படிக்கா கடத்திட்டு போக முடியும்? ஏக்கோ அப்பல இருந்து நம்ம எல்லாரும் வரிசையங்கட தானே உட்கார்ந்துருக்கோம். நம்மள மீறி அப்படி யார் போயிட்டா? என்னக்கா சொல்லுது இப்படி? அப்படி இல்லனா அப்போ அவனா தான் போயிருக்கணும். அதன பொட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கா. புஷ்பா, நீ சொல்ல சரிதாம்டி. அவனை யாருமே கடத்திட்டு போவல. அவனா தான் போயிட்டான் அந்த வீட்டை விட்டு. நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணு இருந்திருக்காதுக்கா. வெளியில எங்கேயாவது யாரையா ஃப்ரெண்ட் அதை பார்க்க போயிருப்பாங்க. இல்லம்மா, எனக்கு நல்லாவே தெரியும். அவன் தான் வீட்டை விட்டு போயிட்டான் போல இருக்கு. ஏன் தெரியுமா? நான் தான் அவனை கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தினேன். அவன் வேண்டாம் தான் சொன்னான். நான் தரகர்ட்ட சொல்லி பொண்ணு பார்க்க சொன்ன விஷயம் அவனுக்கு எப்படியே தெரிஞ்சு போச்சு போலுக்கு. அதனாலதான் பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு போயிட்டான் எங்கேயோ.
ஏக்கோ அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாத பிள்ளை எல்லாம் உங்க பிள்ளை இல்ல. பேசாம இருக்கக்கா, முதல்ல அழுகை நிப்பாட்டுங்க. புஷ்பக்கா, நீ என்ன கடந்து அழுதுட்டு இருந்தா உங்க அக்கா என்ன செய்வாவோ? முதல்ல போன் எடுத்து போன் போடுங்கக்கா. நான் ஏற்கனவே 2 தடவை போன போட்டேன். ஒரே நாட் ரீச்சபிள்னு வருது. சரி இருக்கட்டும், இப்ப புஷ்பக்கா போன்ல இருந்து போட்டுட்டு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். என்னது நாட் ரீச்சபிளா? எங்க அக்கா சொன்ன மாதிரி நாட் ரீச்சபிள்லாம் சொல்லுது பானோ. என் பிள்ளை வீட்டு விட்டு போறதுக்கு நானே காரணமா இருந்துட்டேனே. அவன் இப்ப எங்க இருக்கானோ என்ன செய்தானோ பாவம். இப்ப வந்து என் வழிக்கு என்ன பார்த்து என்னெல்லாம் சொன்ன? திருடேன், திருட்டு பைய, வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிருவான், அப்படி இப்படின்னு என்னெல்லாம் சொன்ன சொல்லிக்கிட்டு இப்ப நான் தான் யாழினின்னு சொல்லுத. கொஞ்ச நேரம் உன்னை வாட விடுதேன். என்னது நீங்க தான் யாழினி முத்துப்பாண்டியா? யார் சொன்னா? என்னம்மா நினைச்சு பேசுத? ஆமா, நான் தான் யாழினி. எங்க அப்பா பேரு முத்துப்பாண்டி. நீங்க சொல்லிட்டா நாங்க அப்படியே நம்பிடணுமா? நீங்க தான் யாழினின்னு சொல்லுவிய, முத்துப்பாண்டிங்கிறது உங்க அப்பா பேருன்னு சொல்லுவிய, இப்ப எல்லா விவரத்தையும் சொல்லுவிய. கொஞ்சம் முன்னால கேட்டதுக்கு நான் யாழினி இல்ல, இங்க அப்படி யாரும் கிடையாது, நீங்க திருட வந்திருக்கீங்க, திருட்டு பைய, எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு ஆள் இல்லாத சமயம் வீட்டுல வந்து எல்லா பொருளையும் நகையெல்லாம் திருடிட்டு ஓடிடுவீங்க, அப்படி இப்படின்னு சொன்னீங்க. நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். ஆனா உங்க பின்னால இருக்க பேக் பார்த்த உடனே தான் இந்த என்ன பாதி பேசுறீங்க பாதி முழுங்குறீங்க? அது வந்து உங்க பின்னால இருக்க பேக் ஏன்குள்ளது. அப்படி போட அருவாள. என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? நான் ஒரு மாதிரி பேசல, நீங்க தான் ஒரு மாதிரி பேசுறீங்க. முன்ன ஒண்ணு சொன்னீங்க, பின்ன ஒண்ணு சொல்லுதீங்க. எதை நம்ப எதை விட? முன்ன சொன்னது அதெல்லாம் அதுதான் பொய், இப்ப சொல்றதுதான் நிஜம். ஓஹோ, அப்ப என்ன கேனையனாக்குதீங்க? காதுல பெரிய செம்பருத்தி பூச்சிட்டு எவனாவது வருவான், அவன்கிட்ட சொல்லுங்க உங்க காதுல பூ சுத்துற வேலையெல்லாம். என்னைய ஏமாத்தின, உன்னையும் கொஞ்ச நேரம் ஏமாத்தணும்ல. என்ன சொன்னீங்க? என் பின்னால இருக்க பேக் உங்களுக்குள்ளதா? ஆமா, அது என்னோட பேக் தான். நான் தான் டிராவல் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன். இது நல்ல கதையா இருக்க. ஒவ்வொரு கதையெல்லாம் வருது நிக்க. ப்ளீஸ், நான் உண்மையை தான் சொல்றேன். அப்போ நாங்க போய் சொல்லுதோமா? அப்படி சொல்லல. பின்ன எப்படி? கொஞ்சம் விட்டோம்னா என் கழுத்துல கிடக்க செயின், கையில கிடக்க மோதிரம் எல்லாம் உங்க வீட்டுல இருந்து நான் அடிச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லி கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் குடிப்பிய. டேய் எப்படிடா இருக்கு? சூப்பர் சூப்பர். பாரு செல்ல தாயி, உனக்கும் உன் மருமகளுக்கு சண்டை தானே, அதனால தானே ரொம்ப நேரமா அங்க உட்கார்ந்திருக்க. இல்லனா இருக்க மாட்டியே. அது வந்து வெள்ளையம்மாக்கா உன்கிட்ட சொல்லதுல என்ன இருக்கு? எம்மாடியே, நம்ம போலனா அவ்வளவுதான், கதை கந்தலாயிரும். எம்மா செல்ல தாயி என்னவோ சொல்ல வந்தா மருமகளை பத்தி, அதுக்குள்ள வந்துட்டாளா மோவகாரி. எங்க அம்மாட்ட என்னவோ கேட்டுட்டு இருந்தேல, என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்லுதேன். உங்க அம்மா ரொம்ப நேரம் இங்க இருக்க மாட்டாளா? உங்க அம்மைக்கு உங்க அண்ணிகாரிக்கு சண்டையாக்கும், அப்படியா? எம்மா தூரத்தள்ளு, நான் பதில் சொல்லுவேன் இந்த கேள்விக்கு. வெள்ளையம்மாச்சி நின்னுட்டே கேட்டா சரி வராது, கால் வலிக்க, உட்காருங்க, நான் கிளியரா கதையை சொல்லுதேன். இவ்வளவு நேரம் உங்க அம்மா காரிட்ட கேட்டுட்டு இருக்கேன், அவ இப்பதான் வாயை திறந்து என்னவோ சொல்ல போனா. நல்ல வேளை நீ வந்துட்ட, எல்லாத்தையும் விலாவரியா சொல்லிருமா. எங்க அண்ணிக்கும் எங்க அம்மைக்கும் சண்டைன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? அத மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிட்டோம்ல. உங்க அம்மாக்காரி தலையை தொங்க போட்டுட்டு ஒரு மாதிரி எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கா, அதுல இருந்தே கண்டுபிடிச்சேன். என்னவும் திங்கல போல இருக்க. நீங்க பார்த்த மாதிரி சொல்லுதியா? எங்க வீட்ல வந்து பார்த்தேல, அடுக்கலையில வந்து? சா இல்ல, பார்க்கல. இப்பதான் எங்க அண்ணி சூடா நல்ல நாட்டுக்கோழி பிரியாணி செய்து கொடுத்தா. எங்க அம்மா மூக்கு முட்டை நல்லா தின்னொன்னு நல்லா வியார்க்க ஆரம்பிச்சிட்டு, வீட்டுல ஃபேனை போட்டாலும் ஒரு மாதிரி விசர்த்து கொட்டுச்சா. அதனால எங்க அண்ணி தான் சொன்னாவோ, கொஞ்ச நேரம் அந்த தெருல அங்கே உட்காருங்க தெருநேல, அப்ப நல்ல சிலுசிலேன்னு காத்தடிக்கும்ல, உங்களுக்கு வியார்க்கதெல்லாம் குறையும் அப்படின்னு சொன்னாவோ. ஏடி, அவ என்கிட்ட எனக்கு பிரியாணி செஞ்சு தந்தா. அவதான் ஐஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு பழைய கஞ்சி பச்சை மிளகாயும் போட்டால, அதை திங்க முடியலன்னா நான் தெருல வந்து கிடக்கேன். லட்சணத்துல நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு கொடுத்தா எங்க அம்மா காரி தின்னு போட்டு வியார்த்து விறுவிறுத்து இங்க வந்து தெருல வந்து கிடக்கா அப்படின்னு சொல்லுவியா? பாரு, வாயை மூடிட்டு பேசாம ஈரி, மூக்குல குத்தி போடுவேன். ஏடி, என்னையவே பார்த்து மூக்குல குத்திடுவியா? பின்ன வாயில குத்தணுமா? இந்த கேள்வி போற வரைக்கும் அமைதியாயிரு, இல்லனா வாயில குத்து கண்டிப்பா விழும். பாவி மக்கா, என்ன மறுத்து வாரா? இப்ப கூட கொஞ்சம் முன்னால எங்க அண்ணி போன் போட்டு, நாத்து உனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சிருக்கேன், நீ வந்து தின்னுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. குலாப் ஜாமுனா? ஆமா, குண்டு குலாப் ஜாம். செல்ல தாயி, நீ கொடுத்து வச்சவ, உனக்கு கிடைச்ச மரமலை போல யாருக்கு கிடைக்கும்? சரி போயிட்டு வரேன், போறவங்க நோடி வாரே 2 குலாப் ஜாமுன் கொண்டு வானே. சண்டை நினைச்சேன், கடைசில பார்த்தா சிக்கன் பிரியாணி குலாப் ஜாம். ஒரு வீட்டை 10 வீடு ஆக்கலன்னு அந்த கிழவிக்கு தூக்கமே வராது. ஏடி, என்ன தடி சொல்லிட்டு கிடக்க? குலாப் ஜாமுன் மண்ணாங்கட்டி அது இதுன்னு. பாரு, தேவையில்லாம பேசாத. இந்த வெள்ளையம்மா கிழவி ஒன்ன கேட்டு 9 இழுத்து விடும். உனக்கு தெரியும்ல, புறவு எதுக்கு இந்த தேவையில்லாம வயசான காலத்துல என்னத்துக்கு என்னமா சொல்லுத? வீட்டுல கிடக்குற வெளியில சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இந்த பாருமா, அண்ணி என்னைக்கு பொங்காம இருந்திருக்காங்க. நேத்து சுவார் நிறைய மீதி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு வம்பாக்க கூடாதுன்னு தண்ணி ஊத்தி கஞ்சி போட்டுருந்தாங்க. கஞ்சி குடிக்க வேண்டியதுனே.
வலது கையில ஒண்ணு இடது கையில ஒண்ணு கால்ல ஒண்ணுன்னு அப்படி பால் அப்படி உருட்டி விளையாடிட்டு இருக்க. இத பார்த்தா உனக்கு ஒண்ணு புரியல? ஒண்ணும் புரியலடி, அதனால தானே கேட்டுட்டு இருக்கேன். பாத்தியா என் கையில இருக்க பால் எப்படி சுத்துது? என் கண் அசைவுக்கு அது சுத்துது. ஆமாட்டி கவனிச்சேன், உன் கண்ணை வச்சு பார்த்தோன்னே அது கடகடன்னு சுத்துச்சே. அதே மாதிரிதான் உன் மர்மோளையும் என் கண் அசைவுக்கு ஆட்டி வைக்க போறேன். என்னடி இது போற போக்கு சரியில்லையே, உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சாட்டி? என் கடவுளே, நல்லா இருந்தாலே என் புள்ள நல்லா வேண போல வா வான்னு கூப்பிட்டு இப்ப வர சொல்லி பைத்தியம் முத்தி பைத்தியம் பார்க்க அளவுக்கு வந்துட்டே கடவுளே. பார் போட்டோம்னா சத்தம் மூச்சு. என்னடி என்னையவே மறட்டுதே. ஏ பாவி மக்கா, இவ பார்த்தாலே பால் அப்படி நின்றுதே. பால பத்தியாமா, இதுவும் உன் மர்மோள ஒண்ணு. என்னது இந்த பால் என் மர்மோள ஒண்ணா? இவ்வளவு நாளும் அவ அடங்குவான்னு நானும் பொறுத்து பார்த்தேன். அவ அடங்குத மாதிரி இல்ல. அடங்காத குதிரைய அடக்குறது தான் இந்த நீலாம்பரிக்கு பிடிக்கும். அடங்காதவளை அடக்கி என் காலுக்கு கீழே போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கி என்ன மன்னிச்சிருங்க நீ என் கால்ல விழுந்து கெஞ்சி கதறணும். ஏடி அதுக்கு என்னடி செய்ய போற? அதுக்குத்தான் பெரிய பிளானா போட்டிருக்கேன். ஏடி விசப்பரிச்சு வேண்டாம்டி, சொன்னா கேளு, ஊருக்கு பேரு வாட்டி. இந்த பாரு, நான் ஒன்ன மாதிரி பயந்தாங்கொழி இல்ல. இந்த ஊரை விட்டு ஓடதுக்கு அவ எப்ப வருவான்னு காத்திருக்கேன். காலை எடுத்து வைப்பா, அதோட அவ கதை முடிஞ்சி. அதுக்கு பிறகு அவ காலை என்ன, அவ சுண்டு வரல கூட இங்க கீழே வைக்க முடியாது. அந்த மாதிரி நான் செய்ய போறேன். ஏடி அப்படி என்ன தம்பி பிளான போட போற? பொறுத்திருந்து பாருமா, பொறுத்திருந்து பாரு ராதிகா.